வணக்கம். நியூஸ் டுடே ஐ செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன். திருவெற்றியூர் தாங்கல் அருகே வகாப் சட்டம் கொண்டு வந்ததை கண்டித்து இஸ்லாமியர்கள் பள்ளிவாசல் அருகே மத்திய அரசை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பினர். சென்னை திருவெற்றியூர் தாங்கல் ஜும்ஆ பள்ளிவாசலில் இன்று தொழுகை முடிந்து மத்திய அரசு கொண்டு வந்த வகாப் சட்ட திருத்தத்தை திரும்ப பெற வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் பள்ளிவாசல்களில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக சென்னை திருவெற்றியூர் தாங்கல் பகுதியில் அமைந்துள்ள ஜும்ஆ சுன்னத் ஜமாத் பள்ளிவாசலில் பள்ளிவாசல் தலைவர் விம்ரான் தலைமையில் பள்ளிவாசலின் இமாம் இஸ்மாயில் காசிபி முன்னிலையில் வியாபாரிகள் சங்க தலைவர் தமிமுன் அன்சாரி மற்றும் தன்வீர் அகமது முகமது அஜ்ரப் ஆகியவரது பங்கேற்க 500க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் ஒன்றிணைந்து மத்திய அரசு கொண்டு வந்த வகாப் சட்டத்தை எதிர்த்து சட்டையில் கருப்பு பேட்ஜ் அணிந்து மத்திய அரசை கண்டித்து பல்வேறு கோஷங்களை எழுப்பி வகாப் சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் 500க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒன்றிய அரசு ஏற்றியிருக்கக்கூடிய வக்ஃப் திருத்த சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தி எங்களுடைய தமிழக ஐக்கிய ஜமாத் கூட்டமைப்பின் சார்பாக இன்று ஜும்மா தொழுகைக்கு பின்னால் ஒரு மாபெரும் கண்டன கோஷம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அது அல்ஹம்துலில்லாஹ் திரளான மக்கள் பல மஸ்ஜிதுகளிலும் கலந்து கொண்டார்கள். குறிப்பாக எங்களுடைய தாங்கல் ஜும்மா பள்ளியில 1000க்கும் மேற்பட்ட மக்கள் கலந்து கொண்டு கடைசி வரைக்கும் நின்று சிறப்பாக செயல்படுத்தினார்கள். இந்த கண்டன கோஷம் எதற்கு என்று சொன்னால், இப்பொழுது கொண்டு வந்திருக்கக்கூடிய வக்ஃப் திருத்த சட்டம் அப்படிங்கிறது இது தேவையில்லை. எங்களுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய வக்ஃப் திருத்த சட்டம் போதும். வக்ஃப் வாரியங்கள் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு முழு முயற்சி எடுத்தால் நன்றாக இருக்கும். அதே போல தமிழக அரசு எதிர்க்கிறோம் என்று தீர்மானம் ஏற்றி இருக்கிறார்கள். இருந்தாலும் எப்படி மேற்கு வங்காள முதல்வர் நாங்கள் இந்த சட்டத்தை அமல்படுத்த மாட்டோம் என்று சொன்னாரோ, அதே போன்று இங்க சட்டசபையிலையும் நாங்கள் அமல்படுத்த மாட்டோம் என்ற ஒரு அரசாணை வெளியிட்டாலும் நன்றாக இருக்கும் என்ற கோட்பாட்டோடு எங்களுடைய ஐக்கிய ஜமாத் கூட்டமைப்பின் சார்பாக ஒரு கண்டன கோஷம் ஏற்படுத்தி இருக்கிறோம். அதற்காக எல்லா மக்களும் திரளாக கலந்து கொண்டார்கள். மத்திய அரசு இந்த திருத்த சட்டத்தை வாபஸ் வாங்கிவிட்டு ஏற்கனவே இருக்கக்கூடிய வக்ஃப் சட்டங்களை மட்டும் அமல்படுத்த வேண்டும். அதே போல அநியாயமாக யார் யாரெல்லாம் வக்ஃப் சொத்துக்களை அபகரித்து தங்களுடைய வீடுகளை சொகுசு பங்களாக்களை கட்டி வைத்திருக்கிறார்களோ அனைத்தையும் ஒன்று அரசாங்கம் அல்லது உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றங்கள் தலையிட்டு இந்த இடங்களை எல்லாம் மீட்டு இது ஏழைகளுக்கான உள்ள சொத்து, இல்லாதவர்களுக்கான உள்ள சொத்து, அதை இருப்பவர்கள் கையாடல் செய்யக்கூடாது என்பதை உணர்த்த வேண்டும் என்பதற்கான ஒரு உயரிய நோக்கத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இன்னும் அல்ஹம்துலில்லாஹ் சிறப்பாக நடைபெற்றது இந்த கோஷம். இன்னும் பல அமைப்புகளும் எங்களுடன் சார்ந்து இந்த கோஷங்களை எழுப்புவதற்கான தயாராக இருக்கிறார்கள். அவர்களும் திட்டம் இட்டிருக்கிறார்கள். இந்த சட்ட திருத்தத்தை வாபஸ் வாங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் மத்திய அரசு பரிசீலனை செய்து இந்த வாபஸ் வாங்குவார்கள் அல்லது சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கக்கூடிய இந்த கேஸை சிறப்பாக வழிநடத்தி நீதிபதிகள் சரியான தீர்ப்பை வழங்குவார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பேரு முகமது இஸ்மாயில் காசிபி, தாங்கல் பள்ளியினுடைய இமாம்.